7 பிறப்பினுடைய புண்ணியம் மட்டும்தான் சிவத்தை கும்பிட யோகிதை கிடைக்கும். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. பாரத நாட்டிலே பிறப்பது புண்ணியம், தமிழ்நாட்டில் பிறப்பது அதைவிட புண்ணியம், வெள்ளாளனா பிறப்பது திருக்குறள் வந்து சைவத்துக்கு தான் சொந்தம். திருக்குறள் இந்த மூணையும் சொல்லிக்கா, மூணையும் சைவம் கைப்பிடிக்கும். சைவ கொள்கை அத்தனை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. வேற மற்ற மதங்கள் அதை கடைப்பிடிக்கிறார். கொல்லாமை பற்றி சொல்லியிருக்கிறார், புலாலமித்தர் பற்றி சொல்லியிருக்காரு. மற்ற மதங்கள்லாம் கிறிஸ்தவம் என்ன சொல்லு, 2 கொளுத்த ஆடை கொண்டு வந்து ஏசாயில் வருது, பழைய ஏற்பாடு கொளுத்த கடாவை கொண்டு வந்து வெளியிடுதான்னு சொல்றாங்க. அதே முஸ்லீம்கள் எல்லாம் பெரும்பாலும் இடத்துல தான் வச்சிருக்காங்க. அதனால திருக்குறள் வந்து எங்களுக்குரியதான், நம்ம உலகத்துக்கு கொடுத்தது. ஆமாம், உலகம் எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு தான் உரியதுன்னா கொண்டாட வலிமை சைவத்துக்கு தான் வருது. அவர் வந்து சிவத்தை தான் உறுதியாச்சு. கொல்லாமை, புலாமர்த்தர், கல்லுணாமை 3 திருமதத்தையும் வருது. திருமதத்தினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் திருக்குறள். அப்படியே திருமூலர் தான் சொல்றாரு. அவரும் கல்லுணாமை சொல்றாரு, திருவள்ளுவரும் கல்லுணாமை சொல்றாரு, அவரும் புலாமர்த்தர் சொல்றாரு, இவரும் புலாமர்த்தர். பெரியார் அவரும் சொல்றாரு, இவன் சொல்றாரு. நிலையாமை பற்றி அவரும் சொல்றாரு, இவன் பெரும்பாலும் அது 4 வரி, இது 2 ஒன்றியம் காவல். திருமூலரும் திருக்குறளும் 2 ஒரே அமைப்பு தான். நிலையாமை பற்றி அவரும் சொல்றாரு, இவரும் அதே தான் சொல்றாரு. அவரும் நல்லா படிக்க சொல்றாரு, இவரும் அதே தான். 2 ஒன்று தான். அசைவம் சொல்லி அசைவம் சாப்பிடக்கூடியதெல்லாம் தனியா ஒதுக்கி வச்சுட்டு, அசைவம் சொல்லி அசைவம் சாப்பிடக்கூடியதெல்லாம் தனியா ஒதுக்கி வச்சுட்டு, அசைவம் சொல்லி அசைவம் சாப்பிடக்கூடியதெல்லாம் தனியா ஒதுக்கி வச்சுட்டு, அதாவது இதுல ஒரு விஷயத்த கவனத்துல எடுத்துக்கோணும். கவுண்டர் அப்படிங்கிறது பட்டம் தான், பேருக்கு பின்னாடி போடுற பட்டம் தான். இப்போ உதாரணத்துக்கு தேவர் அப்படின்னு போட்டா முதலியாரும் பட்டம் தான். முதலியாருங்கிறது பட்டம் தான், தேவருங்கிறது பட்டம் தான், சேர்வங்கிறது பட்டம் தான், இல்லமாங்கிறது பட்டம் தான். ஆனா ஜாதி பெயருங்கிற வரும்போது வேளாளர் தான் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு கொங்கு வேளாளர் தான் ஜாதி சான்றிதழ் இருக்கு. கவுண்டர்ங்கிறது ஜாதி சான்றிதழ் கவுண்டர் மென்ஷன் ஆகி வராது. ஆமா, கொங்குங்கிறது ரீஜனல் பேர், ஒரு ஏரியாவோட ஏரியா. அது வந்து அதை வந்து ஜாதியா கணக்கு எடுக்கும். வேளாளர் மட்டும் தான், வேளாளர் தான் ஜாதி. அப்ப அந்த வேளாளர் ஜாதி எங்களுக்கு பயன்பாட்டில் இருக்கு. அதே மாதிரிதான் சோழிய வேளாளர். சோழியங்கிறது வந்து ஒரு தேசத்தோட பேர், ஒரு ஏரியாவோட பேர். அந்த இடத்துல வேளாளருங்கிறதா ஜாதி பேரு. அதே மாதிரி தொண்டை மண்டல வேளாளர், அவங்க இங்க முதலியாருன்னு டைட்டில் போட்டுக்கிறாங்க. வேளாளருங்கிறது ஜாதி பேரு, தொண்டை மண்டலங்கிறது ஜாதி பேர் கிடையாது, அது ஒரு ஏரியா பேரு. அதே மாதிரி பாண்டிய வேளாளர், பாண்டியங்கிறது ஒரு தேசம், அவங்க வேளாளருங்கிறத ஜாதி பேரு, பிள்ளைங்கிறது பட்டம். சைவ வேளாளர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவங்க வந்து அதுலயே வந்து ஒரு பிரிவு. இப்போ நிறைய அந்த காலகட்டங்கள்ல நீங்க நிறைய வந்து இந்த ஜாதி விட்டு ஒதுக்கி வைக்கிற பழக்கம் வந்து நீங்க பார்த்திருக்கலாம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுவான், அல்லது வந்து வேற ஏதாவது இது பண்ணிருப்பான், அப்போ அவன் ஜாதி விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க. இல்ல அவன் வேற தேசத்துக்கு குடியேறி இருப்பான், அந்த தேசத்தோட கலாச்சாரங்களை வந்து பின்பற்றிட்டு வந்திருப்பான். அப்ப என்னன்னா அதுலயே வந்து சைவம் அசைவம் சொல்லி அசைவம் சாப்பிடக்கூடியதெல்லாம் தனியா ஒதுக்கி வச்சுட்டு, ஸோ தன்னை வந்து தனிச்சு சைவ சாப்பிட்றவங்களா தனிச்சு காமிக்கணுங்க. சைவ வேளாளருங்கிற பேர்ல அது ஒரு பண்பு பெயரா தான் வந்திருக்கோம். அவங்க ஜாதி பெயர் வந்து வேளாளர் தான். ஸோ இத்தனை பெரிய வேளாளர் இருந்தாலுமே இவங்களோட மூலம் தோற்றம் ஆர்ஜின் சொல்லக்கூடியது வந்து ஒரே ஒரு ஆர்ஜின் தான். ஸோ சிங்கிள் ஆர்ஜின் தான் இத்தனை பிரிவா வந்திருக்க வழியா வேறு வேறு மூலமுடையவங்கள் இவங்க கிடையாது. கவுண்டர், பிள்ளமார், முதலியார் ஆர்ஜின் ஒண்ணுதான், மூலம் வந்து ஒண்ணுதான். இவங்க வந்து வெவ்வேறு தேசாச்சாரங்கள் கலாச்சாரங்கள்னால ஜாதி விட்டு ஒதுக்கி வச்சது, ஒருத்தருக்கு ஒருத்தர் பங்காளி சண்டை, அண்ணன் தம்பி சண்டை, அடிச்சுக்கிறது, சண்டை போட்டுக்கிறதுனாலதான் வெவ்வேறு பிரிவுகள் உருவாச்ச வழியா இவங்க மூலத்தால் வந்து ஒரே ஒரு மூலமுடையவன். இவங்க வந்து நீங்க சொல்வது கோவையில உள்ள கவுண்டரும் திருநெல்வேலி சைவ பிள்ளமாரும் ஒண்ணுதான். 2 பேர்த்தையும் கல்வெட்டுகள் வந்து மூலம் வந்து ஒரே மூலம் தான் சொல்லப்படுது, ஒரே ஆர்ஜின்ல இருந்து வந்தவங்களா தான் சொல்லப்படுது. தம்பி, பம்பால யாராவது ஹிந்தி காரியாது அப்படி இல்லை, ஒண்ணு இல்லை. சைவப்புள்ள வீடு, ஊர்ல மறுவாதியா வாழ்ந்துட்டு இருக்கும். நீ உன் பாட்டுக்கு குஜராத்தி சர்தாஜின்னு யாராவது கூப்பிட்டு வந்துடாத, நல்லா இருக்காதுப்பா, சொல்லிருந்தேன். என்ன கேட்டா யாருமே கல்யாணம் பண்ணிக்க வேணாம், காலம் வச்சு அம்மா அப்பா கூட இருந்துக்கணும். இல்ல, எதனால இப்படி சொல்றீங்க? திடீர்னு கல்யாணமே யாருமே பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. எதனால உங்களுக்கு இந்த தாட்டு? ஏன்னா என்னையும் ஒருத்தன் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டான். என் கையில 2 குழந்தை கொத்துட்டு விட்டுட்டு போனவன் தான். இன்ன வரைக்கும் என்ன ஏது, என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்கன்னு கேட்க கிடையாது. இன்ன வரைக்கும் எங்க அம்மா அப்பா தான் என்ன பாத்துக்கிறாங்க. அப்ப எங்க அம்மா அப்பா தான் எனக்கு நல்லது.
ஹஸ்பண்ட் சப்போர்ட்னா யாருமே கிடையாது. இந்த காலத்துல லவ் பண்றதை விட அரேஞ்ச் மேரேஜ் பண்றதை விட அம்மா அப்பா கூட காலம் முச்சோடும் காலத்தை ஓட்டுறதுதான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன் என்னெல்லாம் கேட்டா. ஏன்னா லவ் பண்ணிட்டு 4 மாசம் லவ் பண்ணுமா, 4 மாசம் நல்லா இருக்கேன், நல்லா உன்னை பாத்துக்கிறேன், கொள்றேன், அன்பா வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கல்யாணம் பண்ணி அவனோட ஆசை அடங்கின பிறகு விட்டுட்டு நான் வரேன் போறவன் தான் போனவன் வர மாட்டான் திரும்பி. கால மூச்சுல பெத்தவங்களா அடிச்சாலும் உதைச்சாலும் நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லிதான் இன்ன வரைக்கும் எங்க அம்மா எங்க அக்காங்க அப்படிதான் என்ன பாத்துக்கிறாங்க. எனக்கு 2 குழந்தைய கொடுத்துட்டு விட்டுட்டு போனவன் அவன் உன்னோட கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கான். அதனால என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணமே வேஸ்ட்டுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற வெள்ளாளர்களை பற்றியும் கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற மற்ற ஜாதிகளை பற்றியும் தான் பேச போகிறோம். அதாவது திரௌபதி படத்தை பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து திரௌபதி படத்தை பார்த்தினா ரிவ்யூ கொடுக்குது. அது என்ன சொல்லுது, மதம் மாறலாம் ஆனால் ஜாதி மாறுமா அப்படின்னு. அதான் உண்மை. இப்போ திருநெல்வேலியில் இருக்கிற சைவ வேளாளராக இருக்கட்டும், சிலர் மிகச்சிலர் வெறும், அதுக்கப்புறம் வந்து நாஞ்சில் இருக்கிற நாஞ்சில் வேளாளராக இருக்கட்டும், தேவக்கோட்டை பக்கத்தில் இருக்கிற சில வீரகோடி வேளாளர்கள், திருச்சியில் இருக்கிற சில சோழி வேளாளர்கள், மதுரையில் இருக்கிற சில பாண்டிய வேளாளர்கள், கொங்கு பகுதியில் இருக்கிற சில கொங்கு வேளாளர்கள், அப்படி இப்படின்னு வேளாளர்கள் சிலர் வந்து கிறிஸ்துவ சமயத்தை தழுவிருக்கிறாங்க. சமண சமயத்தை வந்து வேளாளர்கள் தழுவின காலமும் உண்டு, பௌத்தத்தை தழுவின காலமும் உண்டு. திரும்பி வந்து சைவ சமயத்தை பின்பற்றி வைணவத்தை பின்பற்றி வேளாளர்கள் வந்து இதுக்கு வந்ததும் உண்டு. அதைத்தான் இங்கே சொல்ல வரேன். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மதம் மாறுமே ஒழிய ஜாதி மாறவே மாறாது. பிறப்பு என்றைக்கும் மாறாது, குலம் என்றைக்கும் மாறவே மாறாது. கிறிஸ்துவத்தில் வந்து கிறிஸ்துவ நாடார் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ வன்னியர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ வந்து பல்லர் இருக்கிறாங்க, கிறிஸ்துவ பறையர் இருக்கிறாங்க, அதே மாதிரி கிறிஸ்துவ வேளாளர்களும் இருக்கிறாங்க. கிறிஸ்துவ வேளாளர்கள் இருக்கிற இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, இப்போ வந்து கிறிஸ்துவ வேளாளர் அப்படிங்கிற ஒரே கேட்டகரியில் வச்சுருவாங்க. ஆனால் கிறிஸ்துவத்துக்கு மாறின ஒரு சைவ வேளாளரும் கிறிஸ்துவத்துக்கு மாறின ஒரு வீரகோடி வேளாளரும் திருமணம் செய்யக்கூடாது. உட்பிரிவு கலப்பு ஆகக்கூடாது. உட்பிரிவை பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு இருக்குது. அதே மாதிரி கிறிஸ்துவத்துக்கு மாறின சோழிய வேளாளரும் கிறிஸ்துவத்துக்கு மாறின ஒரு கார்காத்த வேளாளரும் திருமணம் செய்யக்கூடாது. உட்பிரிவு கலப்பு ஆனால் வந்து என்ன சொல்லிடுவாங்க, உங்கள் கிறிஸ்துவ சமயத்தில் கிறிஸ்துவ வேளாளர் அப்படிங்கிற ஒரே கேட்டகரியில் உங்களை வச்சுருவாங்க. தயவு செய்து ஒரே கேட்டகரியில் வைத்திருந்தாலும் இன்றைக்கி வந்து எல்லா வேளாளரும் ஒற்றுமையாக தான் நம்ம இருக்கோம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இந்துவில் இருக்கிற வேளாளர்களும் வந்து ஒற்றுமையாக தான் இருக்கும், உட்பிரிவு பார்க்காம ஒற்றுமையாக தான் இருக்கும். ஆனால் வரலாறுன்னு வரும்போது வீரகுடி வேளாளருக்கான ஒரு வரலாறும் வரும், சோழிய வேளாளருக்கான வரலாறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கார்காத்த வேளாளருக்கான வரலாறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொங்கு வேளாளருக்கான வரலாறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதுங்களா? ஆனால் ஒரே கோட்டில் நம்மெல்லாம் ஒன்றிணைஞ்சிருப்போம். அதனால் உட்பிரிவை காக்கணும். கிறிஸ்துவத்தில் இருக்கிற வெள்ளாளர்கள் வந்து தங்கள்கிட்ட இருக்கிற உட்பிரிவுகளை வந்து மிகப்பெரிய காத்து அருளும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வந்து கிறிஸ்துவ வேளாளர்களை பற்றின வீடியோ பேசுங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை பார்க்குற கிறிஸ்துவ வேளாளர்கள் வந்து உங்கள் சைடில் இருக்கிற எல்லா வேளாளர்களுக்கும் இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் ஷேர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சு சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் சில வேளாளர்கள் வந்து கிறிஸ்துவத்துக்கு மாறி இருக்காங்க. அநேகமாக அவங்க வீரகோட்டி வேளாளராக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் உட்பிரிவை வந்து கிறிஸ்துவத்துக்கு மாறினாலும் உட்பிரிவை காக்கணும். மதம் மாறினாலும் ஜாதி மாறாது, பிறப்பு மாறாது, குலம் மாறாது. இந்துவில் இருக்கிற சைவத்தை வைணவத்தை பின்பற்றக்கூடிய வேளாளர்கள் கிறிஸ்துவ வேளாளர்களையும் தங்கள் பக்கம் அரவணைச்சிக்கணும். அவங்களையும் வந்து சங்கத்தில் சேர்க்கணும், அவங்களையும் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணும், அவங்களையும் வந்து நம்மளை பின்பற்ற வைக்கணும். கிறிஸ்துவ வேளாளர்கள் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. உங்கள் சொந்த பந்தத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள வந்து ஜாதி ரீதியாக கூட்டுவாங்க, அவங்கள ஒதுக்கி வைக்காதீங்க. கிறிஸ்துவ வேளாளர்கள் வந்து நம்ம சங்கங்களில் பங்கு வகிக்கணும். நம்ம ஜாதி அமைப்புகள், இந்த நிறைய அமைப்புகள் வச்சுருக்கோம்ல, வேளாளர் முன்னேற்ற கழகம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய அமைப்புகள் இருக்குல்ல, இந்த வஉசி பேரவைகள்லாம் இருக்குல்ல, அதிலெல்லாம் வந்து அவங்கள வந்து சேர்க்கணும். கண்டிப்பான முறையில் சேர்க்கணும். கிறிஸ்துவ வேளாளர்கள் சேர்க்கணும், அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும், பதவிகள் கொடுக்கணும். இந்த மாதிரி வந்து செய்யணும். கண்டிப்பான முறையில் வந்து சோசியல் மீடியாவில் கிறிஸ்துவ வேளாளர்கள் அதிகமான அளவில் பங்கு பெறணும் அப்படின்னு நான் இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். கண்டிப்பான முறையில் வாங்க. இந்து வேளாளர்கள் வந்து உங்களை ஒதுக்கி வைக்கவே இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து கிறிஸ்துவத்தில் இருக்கலாம், நாளைக்கு வந்து நீங்கள் சைவ சமயத்துக்கோ வைணவத்துக்கோ வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. அது உங்களுக்கு எப்போ வர தோணுதோ அப்போ வந்தால் போதும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வாங்கன்னு சொல்லி நாங்கள் கட்டாயப்படுத்தவும் இல்லை.
புரியுதுங்களா? அதனால் இந்து சமயத்தில் இருக்கிற வெள்ளாளர்கள் வந்து கிறிஸ்துவ வெள்ளாளர்களை வந்து எக்காரணம் கொண்டும் ஒதுக்கி வைக்கக்கூடாது. கிறிஸ்துவ வெள்ளாளர்களை வந்து அனுசரித்து அவங்களுக்கு சங்கங்களை சேர்த்து பதவிகள் கொடுத்து, அமைப்புகளை சேர்த்து பதவிகள் கொடுத்து, எந்த ஒரு போராட்டத்துக்கும் அவங்களுக்கும் அழைப்பு கொடுக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்து வெள்ளாளர்களுக்கு வந்து கண்டிப்பான முறையில் இருக்குது. கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் வந்து வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், நீங்கள் வந்து இந்து வெள்ளாளர்கள் கூட ஜாதி அடிப்படையில் வந்து ஒன்றிணைஞ்சு வரணும் அப்படின்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற கிறிஸ்துவ வெள்ளாளர்கள் உங்களை சுற்றி இருக்கிற நம்ம வெள்ளாளர் ஜாதியை சேர்ந்த கிறிஸ்துவ சமயத்தை பின்பற்ற நம்ம வெள்ளாளர் ஜாதியை சேர்ந்த அனைத்து மக்களுக்கும் இந்த வீடியோ வந்து பரப்புங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.